ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நான் ஒண்டர் டைமண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வந்து சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன், இதுக்கு வந்து என்ன மாதிரி ஆஃபரில் வந்து நான் வாங்கினேன், இது ப்ராஃபிட்டா? ஏன்னா இந்த ஒண்டர் டைமண்ட்ஸில் நான் போட்ட சிட் ஸ்கீம் வந்து மந்த்லி கிராமாக ஆட் ஆகிற மாதிரிலாம் கிடையாதுங்க, அமௌண்ட்டாக தான் ஆட் ஆகிட்டு வரும். ஸோ நான் வந்து இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, சென்னை டைமண்ட் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது நிறையா பொருட்களுக்கு டைமண்ட் பொருட்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி 0% மேக்கிங் சார்ஜ் 0% வேஸ்டேஜ்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன் நான். பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிட் ஸ்கீமில் வந்து எனக்கு அப் டு 25% வரையும் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு தான் இருந்ததுங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஸ்கீம் படி எனக்கு வந்து அப் டு 25% வந்து மேக்கிங் சார்ஜில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய கஸ்டமர் கேர் கோயம்புத்தூருக்கு கால் பண்ணி அங்கே ஆர்கியூ பண்ணி அப்புறம் ஒரு சில இதெல்லாம் பண்ணக்கப்புறம், ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பாருங்கள், நாங்கள் வந்து பெஸ்ட்டு பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வேளச்சேரி பிரான்ச்சில் தாங்க இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் 14 நம்ம தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு நான் இந்த ஸ்டட்டு வந்து வேளச்சேரி பிரான்ச்சில் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 3000 ருபீஸ் வந்து கூப்பன் கிடச்சிருந்தது. ஸோ அந்த இதை ரெடியூம் பண்ணி தான் இந்த ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். இது கிட்டத்தட்ட 1/2 கேரட் கிட்ட டைமண்ட் இருந்ததுங்க. ஸோ இதோடைய லாங் வீடியோ வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்போ காமிச்சிருப்பேன் நான். ஸோ அப்போ தான் வந்து இந்த சிட் ஸ்கீம் வந்து நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா நம்மளுடைய சேனலை அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பார்க்குறப்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹைப் பண்ண மறக்காதீங்க. நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போடலங்க, வெறும் 1000 ருபீஸ் தான் சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். ஸோ 11,000 ருபீஸ் எனக்கு சேர்ந்துருந்தது. எனக்கு 1 மந்த் போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு பெண்டன்ட்டு தான் பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி இந்த செயின் வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் வாங்கினதுங்க. 3% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல, அதில் வாங்கியிருந்தேன் இந்த செயினு. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் பெண்டன்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 18 கேரட் செயின் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தாங்க. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு டைமண்ட் பெண்டன்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் பாப்பா வந்து காலேஜ் போகிறா அப்படின்னா அவளுக்கு வந்து க்யூட்டாக இந்த மாதிரி ஒரு செயின் வித் பெண்டன்ட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி, செயின் வந்து ஆல்ரெடி மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் 3% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்கல்ல, அப்போ வாங்கிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பெண்டன்ட் வந்து ஓகே, இந்த சிட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தது தான். ஸோ நிறையா பெண்டன்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தேன். இதில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இந்த பெண்டன்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சேன். பட் அவள் வந்து இல்லை, எனக்கு இது நிறையா கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா பாப்பா. ஸோ நிறையா பெண்டன்ட்ஸ் வந்து கலெக்ஷன் பார்த்தோம். இதில் வந்து ஒரு சில பெண்டன்ட்டுக்கு தான் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது, ஒரு சில இதுக்கு 30%, ஒரு சில இதுக்கு 40% அந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பொருள் எடுக்கிறீங்களோ 25க்கு மேலே வந்து அந்த வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து அதில் இன்பில்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் ரெடியூம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து அப் டு February 15ன்னு போட்டிருந்தாங்க. பட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கங்க, 22nd வரையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75,000 to 80,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது இந்த ஜிமிக்கி. இங்கே வந்து இப்போ நிறையா ப்ராடக்ட் வந்து இப்போ நான் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா 14 கேரட்டில் உள்ளது. 14 கேரட் 18 கேரட்டில் உள்ள மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 9 கேரட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்கங்க. ஸோ 9 கேரட்டில் ஃபுல்லாக டைமண்ட் வச்சு வர்றப்போ நமக்கு அந்த கோல்டே தெரியாது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 0% வேஸ்டேஜில் வந்து ரிங் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டட்டு கலெக்ஷன், இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையுமே வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக தாங்க இருந்தது. நான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு பெண்டன்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அரௌண்ட் ஒரு 14,500 கிட்ட வந்தது ஆஃபர்லாம் போக. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எனக்கு 12,000 வந்து இருந்ததுனால நான் ஒரு 2,500 மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி வாங்கினேங்க. இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் செட்டு, ஒரு 2.5 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செட்டை வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க, இது வந்து ஒரு 9 கேரட்டில் உள்ள டைமண்ட் ஃபினிஷில் இருந்த ஸ்டட்டு. இது அரௌண்ட் ஒரு 35,000 கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. ஏன்னா இதில் அந்த கோல்டே தெரிய மாட்டேதான் நமக்கு, ஃபுல்லாகவே டைமண்டு அப்படிங்கிறப்ப இது வந்து நல்ல கனமாக வேறு இருக்கும் 9 கேரட்டில் செஞ்சனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ ரீசேல் வேல்யூ இதை பற்றின எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேங்க. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நான் மேலே கூட டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த லேப் க்ரோன் டைமண்ட்னா என்ன, இந்த மாதிரி நமக்கு ரீசேல் வேல்யூவில் வந்து கோல்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க, டைமண்ட் வேல்யூ வந்து எப்படி ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேங்க. நான் வந்து இப்போ இது நவம்பர் மந்த்து வந்து இந்த முகப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. முகப்பு மட்டும் ஒண்டர் டைமண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு 18 கேரட் உள்ள முகப்பு தாங்க. கிட்டத்தட்ட 1 சவரன் கிட்ட இருந்தது இந்த முகப்பு மட்டுமே. 1,25,000 கிட்ட வந்ததுங்க இந்த முகப்போட காஸ்ட்டு. டைமண்ட் வேல்யூ, கோல்டு வேல்யூ எல்லாமே சேர்த்து, செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து வந்து 1,25,000 கிட்ட வந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் அதையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேலே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக காமிச்சிருக்கேங்க. இது கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் வந்து நேச்சுரல் டைமண்டு, அது வந்து லேப் க்ரோன் டைமண்டு. ரெண்டுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே நம்ம சொல்ல முடியலங்க. ஒன்று போல தான் தெரியும் உங்களுக்கு. லேப் க்ரோன் டைமண்டுங்கிறது வந்து ஒரு லேபில் வச்சு உருவாக்குறது. நமக்கு வந்து நேச்சுரலாக மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்காமல் லேபில் அந்த கார்பன் துகள்கள் தானே நமக்கு டைமண்டாக மாறுது. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி கார்பன் துகள்களை நிறையா ப்ரெஷர் அதுக்கு அப்ளை பண்ணி லேப்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 டேஸில் வந்து உருவாக்குற ஒரு டைமண்ட் தாங்க இந்த லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மோதிரமே ஒரிஜினல் டைமண்டு தான். பட்டு அது வந்து லேப் க்ரோன் டைமண்டுக்கும் இந்த ஒரிஜினல் டைமண்டுக்கும் எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியலை. நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் இது ஒரு லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ லேப் க்ரோன் டைமண்டுக்கு என்ன நமக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கோ அது வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்தாப்பில் நம்மகிட்ட வந்து ரீசேல் வாங்கிக்குவாங்கங்க. ஸோ லேப் க்ரோனை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் அந்த நேச்சுரல் டைமண்டில் வந்து ரேட்டு காஸ்ட் வைஸ் பார்க்கும் போதில் இப்போ நமக்கு நேச்சுரல் டைமண்ட் வந்து 1 லேக் ஒரு பெர் கேரட் அப்படின்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 25,000 கிட்ட இருக்குங்க. ஸோ ஸ்டோன் ஜுவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறப்ப நம்ம வந்து நார்மல் ஸ்டோனுக்கே வந்து ரீசேல் வேல்யூ இல்லாத ஸ்டோனுக்கே வந்து இப்போலாம் அமௌண்ட் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுல நான் இந்த மாதிரி லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நல்ல பார்வையாகவும் இருக்குது, ஓகே ரீசேல் வேல்யூவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸில் வாங்குறது வந்து ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பொருள் வாங்கணும், இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ஆஃபர் வந்து கிடச்சிது எனக்கு, இது வந்து இந்த சிட் ஸ்கீம் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் பெண்டன்ட் தாங்க செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் டைமண்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 22 சென்ட்டு, அது ஒரு கேரட்டுங்கிறது 100 சென்ட்டு, இதில் வந்து 22 சென்ட்டு இருந்ததுங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் தாங்க. கலர் பார்த்திங்கன்னா எப்போயுமே டிஇஎஃப் அந்த ஆர்டரில் தான் இருக்கணும். கிளாரிட்டி வந்து விவிஎஸ் விஎஸ், இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி கிளாரிட்டி தான் இதில். ஸோ கிராஸ் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனோடு சேர்த்து மொத்த பெண்டன்ட்டோட வெயிட் வந்து 900 மில்லிகிராம், அதாவது 1 கிராமுக்கு ஒரு 100 மில்லிகிராம் கம்மியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து உள்ளேயே வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த கார்டில். இது வந்து ஒரு 14 கேரட் கோல்டில் செஞ்ச பெண்டன்ட்டு தான். இது வந்து அந்த கோல்டு வெயிட் ப்ளஸ் டைமண்ட் வெயிட் சேர்த்தே வந்து 900 மில்லிகிராம் தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட இதில் வந்து 33 டைமண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரவுண்டு ப்ரில்லியண்ட், அதாவது நிறையா கட்டு இருக்குங்க. டைமண்ட் கட் இருக்குது, ரவுண்ட் கட் இருக்குது, ஸ்கொயர் கட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் இது வந்து ரவுண்ட் கட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் எப்போ டைமண்ட் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கார்டு வந்து நீங்கள் பத்திரமா வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ரீசேல் வேல்யூ இந்த கார்டு இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். பொதுவாக டைமண்ட் வாங்கினா அந்த கடையில் தான் ரீசேலும் பண்ண முடியும். ஸோ இது தாங்க அந்த பெண்டன்ட்டு. இதுக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது 0% வேஸ்டேஜில் இந்த பெண்டன்ட் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ என்னோடய சிட் ஸ்கீமுக்கு என் பொண்ணு வந்து ஃபுல்லாக டைமண்ட் இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு செயின் வந்து நாங்கள் பேர் பண்ணியிருந்தோம். அந்த செயின் வந்து பார்க்குறப்ப இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூட் ஆச்சுங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா செம்மையாக க்ளோ ஆச்சுங்க. அந்த டைமண்டு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஓகே, நான் போனதுக்கு அவள் பட்டர்ஃப்ளைன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப குட்டியாக இருந்தது. அதாவது கொஞ்சம் நியூ பார்ன் பேபி போடுற மாதிரி தான் நிறையா கலெக்ஷன் இருந்தது அந்த குட்டியாக உள்ளதில். ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் வாங்கினது. இப்போ 3% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்களா, அதில் தாங்க வாங்கியிருந்தேன். எனக்கு இதோடைய வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 6 கிராம் கிட்ட இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க இதோடைய வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறது.
இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பெண்டன்ட் வந்து அதுக்கு ஆப்டாக ரொம்ப அழகாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட்டில் வந்து 2 விதமான டைமண்ட்ஸ் இருக்குங்க. 2 டைமண்டுக்குமே தனித்தனியாக ரேட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3208 ருபீஸ் 80 பைசே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் உள்ள கோல்டுக்கு தனி வெயிட்டு, அதுக்கப்புறம் அந்த டைமண்டுக்கு தனி வெயிட்டு, அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாமே சேர்த்து இந்த பெண்டன்ட் ஓவராலாக பார்த்தீங்க ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 17,725 ருபீஸ் அப்படின்னு வந்திருந்தது. பட் அவங்க அந்த சென்னை திருவிழா டைமண்ட் ஆஃபர் போட்டதில் வந்து 0% வேஸ்டேஜ் அப்படிங்கிறனால நமக்கு அந்த 3208 ருபீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வாங்கின பெண்டன்ட்டுக்கு 2 விதமான டைமண்ட் இருந்ததுங்க. அதில் ஒரு டைமண்டோட காஸ்ட் மட்டுமே 620 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த பெண்டன்ட்டில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா சிங்கிள் டைமண்டு, அது வந்து அந்த ஒரு ஸ்டோன் மட்டுமே 620 ருபீஸ் அப்படின்னு சொல்லியும் மீதி உள்ள எல்லா ஸ்டோனுக்கும் சேர்த்தே 1500 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கேரட்டு, அந்த சென்ட் வந்து 0.25 சென்ட் வந்து அந்த ஒரு ஸ்டோன் இருந்தது. மீதி எல்லா ஸ்டோனும் கிட்டத்தட்ட 33 ஸ்டோன்ஸ் இருந்ததுங்க இதில். அப்போ அதில் 32 ஸ்டோன் சேர்ந்தே வந்து உங்களுக்கு 195 சென்ட் தான் இருக்குது. அதுக்கு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5129 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கிள் ஸ்டோனுக்கு மட்டும் ஒரு 620 ருபீஸுங்க. ஸோ ஓவராலாக டைமண்ட் காஸ்ட் வந்து 5749, கிட்டத்தட்ட 22 சென்ட் இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 900 மில்லிகிராம் கோல்டுக்கு வந்து 8242 ருபீஸ். ஆக்சுவலாக நான் வாங்க போன அன்றைக்கி 14 கேரட் ரேட் வந்து 9168 ருபீஸுங்க. ஸோ நான் வாங்கின கோல்டு மட்டும் 8242. ஸோ ஓவராலாக வந்து இந்த டைமண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் இந்த கோல்டு காஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து 13,991 அப்படிங்கிற மாதிரி வந்திருந்ததுங்க. எங்ககிட்ட உள்ள ஒரே ட்ராபேக் என்னென்னா இவங்க வந்து ஸ்டோன் வெயிட்டை வந்து கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிட்டன் எடுக்கும் போதில் அப்படியே ஃபுல் பீஸாக தான் எடுப்போம், டைமண்ட் தனியாக கோல்டு தனியாக நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3% ஜிஎஸ்டி போட்டு எனக்கு 14,320 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. என்னோடய சிட் ஸ்கீமுக்கு வந்து ஒரு 12,000 ருபீஸ் மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நான் வந்து 2,320 ருபீஸ் கிட்ட நான் பே பண்ணி இந்த பெண்டன்ட் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஓவராலாக எனக்கு சிட்டுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அதுவே மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த வேஸ்டேஜ் வந்து 3208 ருபீஸ் மைனஸ் ஆச்சு. அது போக ஒரு 88 ருபீஸ் வந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4300 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன இவங்க கிராமாக கன்வெர்ட் பண்ணியிருந்தால் இன்னுமே பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். ஸோ இப்போ புதுசாக கொண்டு வந்த ஸ்கீமில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிட் ஸ்கீம் இவங்ககிட்டே ஜாயின் ஆகியிருக்கேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 வீக்ஸில் நான் போடுறேங்க. ஏன்னா இன்னும் அந்த பேம்ப்ளெட் வந்து ரெடியாகி வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்தக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெண்டன்ட் எப்படி இருந்தது, இந்த செயினுக்கு இது சூட் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.